அனைவருக்கும் வணக்கம். உணவில்லாமல் வாழும் கலை யோக முறை. இது பரிணாம அறிவியல் முறை. உலகத்தில் இது பழைய முறை. இதை புதுப்பித்து கொண்டு வந்தவர் வெங்கடேசன் என்கிற பிஇ சிவில் இன்ஜினியர். 1960 கிண்டி பொறியியல் கல்வியில் படித்தவர். இப்போ இதில் தன்னுடைய கொடிய நோய்களை எப்படி குணமாக்கினார் என்பதை இந்த 3ஆம் பாடத்தில் இருக்குது. இப்போ ஏற்கனவே நான் 3ஆம் பாடத்தில் பகுதி படிச்சுட்டு வரேன். இப்போ 3ஆம் பாடத்தில் சில செய்திகள் சொல்ல போகிறேன். அதாவது பரிணாம அறிவியல் அடிப்படை. இது எந்த ஏஐ தொழில்நுட்பத்துக்கும் தெரியாது, எந்த மேற்குநாட்டு தத்துவத்திலையும் கிடையாது. இது பழைய சித்தர்கள் முறை, பரிணாம அறிவியல் முறை. ஒட்டுக்குடலுக்கு அடுத்தபடியாக ஜீரண நீரை அமைதிப்படுத்துகின்ற முறை. இது பல கோடி ஆண்டுகளாக இயற்கையானது ஒரு சில தாவர நிலையிலிருந்து ஓரறிவு, 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5ஆம் அறிவு என்பது வாய் ருசி, 6ஆம் அறிவு என்பது பகுத்தறிவு, 7ஆம் அறிவுங்கிறது அண்டவெளியோடு தொடர்பு வைத்துக் கொண்டு சக்திகளை பெற்று வாழ்தல். இந்த நிலைக்கு இயற்கை மேலே கொண்டு போகுது. இது தெரியாத கூகுள் நோட்புக் முண்டத்துக்கு நீங்கள் கேட்காதீங்க. கூகுள் நோட்புக் முண்டம் என்பது ஒரு அறிவே இல்லாத முண்டம். அதுகிட்ட நீங்கள் ஆர்வப்பட்டு நீங்கள் குறிப்பாக நீங்கள் உங்கள் சொந்த மொழியை பயன்படுத்தி இந்த மாதிரி ஆராய்ச்சி நூல்களை வாங்கி படிச்சிங்கன்னு அறிவு பெறும். ஆராய்ச்சி செய்யாத, வெறும் தரவுகள் அடிப்படையில் சுய ஆராய்ச்சி பண்ணாமல், நேரடி செய்து காட்டாமல், செய்து பார்க்காது எதையும் நீங்கள் அந்த பிளாஸ்டிக் பொம்மை, அதாவது ஏஐ என்பது ஒரு பிளாஸ்டிக் பொம்மை, ஒரு மானங்கட்ட பிளாஸ்டிக் பொம்மை. அதுகிட்ட போய் கேட்காதீங்க. நிறைய பேர் கேட்டு மாட்டிக்கிறாங்க. எங்கிட்டலாம் சில பேர் எழுதுவாங்க, சில பேர் எழுதுகிறாங்க. ஒரு அறிவியல் விஷயம் கூட நீங்கள் ஏஐட்டு கேட்கக்கூடாது. நீங்கள் செஞ்சு பார்த்து அதனுடைய ஆய்வறிக்கை நீங்கள் சம்மந்தப்பட்ட அறிவியல் நூலுக்கோ அல்லது புத்தக வடிவிலையோ அல்லது சம்மந்தப்பட்ட அறிவியல் வடிவிலையோ சம்மந்தப்பட்ட அறிவியல் ஆசிரியத்தை கேட்டு, இந்த மாதிரி இது நீங்கள் புதுசாக கண்டுபிடிச்சிருக்கிறீங்க, இது இந்த பாடத்தில் கிடையாது, நீங்கள் சொல்கிறது புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படி தான் வரணும். அதை விட்டு போட்டு நீங்கள் எடுத்ததுக்கெல்லாம் போய் ஒரு தகவல் சரிபார்ப்பதற்கு பார்க்கலாம். இப்போ ஒரு தகவல் வேணும்னா, தங்கம்னா என்ன, அது 24 காரட்னா என்ன, 22 காரட்னா என்னென்னா அப்படி கேட்கலாம். அது ஏற்கனவே 24 காரட் எப்படி இருக்கும், 22 காரட் எப்படி இருக்கும், அதுக்குத்தான் தகவலை தவிர உணவில்லாமல் வாழும் கலை வாழ முடியுமான்னு கேட்டால் அந்த முண்டத்துக்கு ஒன்றும் தெரியாது. ஏஐ முண்டத்துக்கு எதுவும் தெரியாது. அது ஒரு பிளாஸ்டிக் பொம்மை அல்லது சூப்பர் இடியட் அல்லது கொடுக்கப்பட்ட தரவுகளை உளறிட்டே இருக்கும். புரியுதா? அதனால் இது மனிதன் பரிணாம அறிவியல் எதுக்கு தெரியாது, ஏஐக்கு தெரியாது, சுயமாக சிந்திக்க தெரியாது. அதனால் நிறைய பேர் மாட்டிக்கிறீங்க. அது பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும், ஒரு விபச்சாரம் பண்ணுறதுக்கும், வியாபாரம் பண்ணுறதுக்கும், மக்களை கெடுப்பதற்கும் தான் ஏஐ தொழில்நுட்பம் என்கிற ஒரு போலி, ஒரு அடியாள் மாதிரி, ஒரு காவல்துறை மாதிரி, ஒரு காவல் நாய் மாதிரி, ஒரு காவல்துறை மாதிரி, ஒரு இராணுவத்துறை மாதிரி அவனை போய் கொள்ளு அப்படிங்கிறது. அவங்களுக்கு மானம், வெக்க, சூடு, சொரணை எதுவுமே இருக்காது. சரியா? ஆட்சியாளர்கள் இதை பயன்படுத்தி கொள்கிறார்கள். அதனால் ஒரு அடியாள் மாதிரி தான் அதெல்லாம். அதனால் தயவுசெய்து அதில் பார்க்காதீங்க. நான் என்ன அனுபவத்தில் சொல்கிறேன், நான் ஒரு ஆராய்ச்சி அடிப்படையில் இது எப்படி நடக்குது, நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் கூட அது வெறுமே தரவுகளை வைத்துக்கொண்டு உளறிட்டே இருக்குது. யார் உண்மையை சொல்கிறானோ, யார் ஆராய்ச்சி பண்ணி செஞ்சு காட்டணும், அவனையெல்லாம் முட்டாளாக்குது இந்த ஏஐ தொழில்நுட்பம். ஏன் அப்படின்னா அதில் எந்த தரவும் கிடையாது. பழைய தரவுகள் எவனோ எழுதி வச்சதை எந்த ஆராய்ச்சி பண்ணாதது அது திருப்பி சொல்லிக்கிட்டு அப்படியே செத்து போகிறது. ஆகையினால அது நீங்கள் நம்பாதீங்கன்னு சொல்ல வரேன். தகவல் சரிபார்த்தல், உதாரணத்துக்கு சொல்ல பார்த்தீங்களா, தங்கம்னா என்ன, அதை பற்றி கேட்கலாம். அது செய்தி களஞ்சியத்தில் இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தொட்ட 90க்கு ஏஐ டூலை போட்டு உங்கள் சந்தேகத்தை கேட்டிங்கன்னா தப்பாக சொல்லி கொடுக்காது. ஏஐ நம்பாதீங்க அப்படின்னு கீழே கொடுக்குறான். ஏஐனுடைய தகவலை நம்பாதீங்கன்னு கீழே கொடுக்குறான். அது ஜெமினி, கூகுள் ஜெமினியாக இருந்தாலும் சரியே, அதாவது மைக்ரோசாஃப்ட் கோ பைலட்டாக இருந்தாலும் சரியே, சாட் ஜிபிடி ஏஐ இருந்தாலுமே கீழே தகவலை நம்பாதீர்கள் அப்படின்னு தான் கொடுக்குறான். புரியுதா? அப்போ அவர் சொல்கிறது அத்தனையும் பொய்ன்னு வச்சுக்கலாம். அதனால் இந்த உணவில்லாமல் வாழும் கலை என்பது ஏற்கனவே இருந்ததை மறைந்து விட்ட அல்லது மறைஞ்சு போச்சு அல்லது மறந்து விட்ட இதை புதுப்பித்தவர் யாருங்கிட்ட வெங்கடேசன் என்கிற சிவில் இன்ஜினியர். இவர் தான் தன்னுடைய பழைய கொடிய நோய்களை பல 10க்கும் மேற்பட்ட பலர் மூட்டு வலி, சக்கரை நோய், முழங்கால் வலி,
அப்புறம் ப்ரெஷர், இப்படி சொல்லக்கூடிய பல நோய்கள் என்னை விட்டு நீங்கின என்று எழுதுகிறார். அதை தான் நான் சொல்ல போகிறேன். இப்போ அதனுடைய தொடர்ச்சியை வந்து நான் சொல்கிறேன். சரி, முழுமையான யோக புத்தகம், அது வெங்கடேசன் சொல்கிறார். அதாவது எத்தனாம் பக்கம் கேட்டிங்கன்னா, இந்த உணவில்லாமல் வாழும் கலை யோக முறை என்ற புத்தகத்தில் 55வது பக்கம். என்னது? 55வது பக்கம் மொழிபெயர்ப்பு. முழுமையான யோக புத்தகம். இந்தியாவில் தியானம் செய்யும் யோகிகள் மீதும், ஜப்பானின் ஜென் துறவிகள் மீதும், அமெரிக்காவில், அதாவது அமெரிக்க ஆழ்நிலை தியான வல்லுநர்கள் மீதும் சோதனை கூடத்தில் பரிசோதனை செய்யப்பட்டுள்ளன. மனித மனோசக்தி புதிய கோணங்களிலிருந்தும் புதிய வழிகளிலும் ஆராயப்பட்டு வருகிறது. யோக முறை விஞ்ஞான சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறது. அப்போ அறிவியலுக்கு நேரடியாக குவாண்டம், உடம்பு வந்து குவாண்டம் எனர்ஜியில் இயங்குது. நன்கு நாக்க நீட்டோம்னா இந்த வெளிர் சிகப்போடு இருக்கணும், எந்த வகையான கெட்ட வாடையும் வரக்கூடாது. நீங்கள் அகத்தூய்மை பண்ணுவதற்கு வேக வைத்த மருந்து அடிக்காத கீரையோ, அகத்தூய்மை செய்வதற்கு வேக வைத்த மருந்து அடிக்காத காய்கறியோ, அகத்தூய்மை செய்வதற்கு வேக வைத்த பழங்களையோ அன்னப்பாதை தூய்மை செய்வதற்காக நீங்கள் அருந்தல். அது வந்து ஒரு துடப்பக்கட்டியை தவிர உணவுப் பொருள் கிடையாது. ஆனால் இந்த சுத்தம் செய்யாத உணவுக்கு தான் இந்த எல்லா நோயாளிகளும் பரிந்துரைப்பது. மனநோயாளிகள், உலகத்தில் இருக்க அத்தனை மனநோயாளிகளுமே. நான் வந்து ஒரு உணவை வந்து தொடர்ந்து சாப்பிட்டே இருக்கேன்னா எனக்கு மனநோயின்னு அர்த்தம். இதுதான் எல்லாத்துக்கும் அடிப்படை. அப்போ அந்த ருசிக்கு நான் அடிமையாயிட்டேன். அப்போ ருசிங்கிறது 5ஆம் அறிவு, பரிணாம அறிவியல். ருசிங்கிற 5ஆம் அறிவு. 6ஆம் அறிவு பகுத்தறி பயன்படுத்த மாட்டோம். ருசின்னு வந்துட்டால் அங்கே பகுத்தறி வேலை செய்யுது. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆக 5ஆம் அறிவியல் வாய் ருசியில் மடங்கினவங்க தான் இந்த வெள்ளைக்கார முண்டங்கள். அதே தான் நாமளும் 2000 வருஷம் நாமளும் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதனால தான் வள்ளுவரே வந்து 2002க்கு முன்னாண்ட நீங்கள் சுவை விட்டு தாண்டி ஜீரண நிறைவே சொல்லுகிறார். அந்த ஜீரணீர் என்பது பரிணாமத்தில் தேவையற்ற உறுப்பு, ஒரு 15 வயசுக்கு மேலே. சரியா? இப்போ நான் ஒரு உணவை சாப்பிட்டால் அது அகத்தூய்மை செய்யும் உணவா, அகத்தூய்மை செய்யாத உணவா, அல்லது குடலை சுத்தம் செய்கின்ற உணவா, அல்லது குடலை சுத்தம் செய்யாத உணவான்னு பிரித்து பார்க்கணும். ஆனால் இன்று மருத்துவர்கள் பரிந்துரைப்பதும் மக்கள் தான் சாப்பிடுற அத்தனை உணவுகளுமே இரத்தத்தையும் பெருங்குடலையும் சுத்தம் செய்யாத உணவு. புரியுதா? அப்படின்னா அது உணவுப் பொருள், ஆற்றலே கிடையாது. அது போதைப் பொருளாக உடம்பு மாறிக்கொள்ளும். பயோகெமிஸ்ட்ரி, உடல் வேதியியல் அடிப்படையில் நீங்கள் ஒரு பொருளை சாப்பிட்டால் கடைசியில் கார்பன் டை ஆக்சைடாக மாறும். அது ஒரு நாளும் நைட்ரஜனாகவோ ஆக்சிஜனாக மாறாது. ஆனால் நைட்ரிக் ஆக்சைடு என்கிற ஒரு பண்பு நம் உடம்பில் உற்பத்தி ஆகணும்னா முதல் அகத்தூய்மை செய்கின்ற பொழுது, அது உள் தூய்மை செய்கின்ற பொழுது பல்லு விளக்காத நிலைக்கு மாறிடும். பல்லில் நாற்றம் வராது, நாக்கில் அந்த கடுமையான வெள்ளை படியாது. இதெல்லாம் இயற்கை முறை. இதெல்லாம் வந்து ஒரு 10 லட்சத்தில் ஒன்றோ 20 லட்சத்து ஒன்றோ புரிஞ்சுட்டு தான் செய்ய முடியும். ஆகையினால அனைவரும் இந்த உணவில்லாமல் வாழும் கலை புத்தகத்தை வாங்கி அனைவரும் படியுங்க. மறைந்து விட்ட கலையை நாம் தான் உலகத்துக்கு சொல்லித்தர வேண்டும். இந்தியாவில் நான் ஒருத்தர் தான் அதை சொல்லித்தர்றேன். நான் இந்த கலையை நான் பின்பற்றி வருகிறேன். இதில் சொல்லப்படுகின்ற தான் நான் பின்பற்றி. இது உணவில்லாமல் வாழும் கலை என்பது உணவு பழக்கத்தை மாற்றி அமைக்கிற முறை. உணவு பழக்கத்தை மாற்றி அமைப்பதனால் ஏற்படுகிற நன்மைகளைத்தான் இது சொல்லுது. அப்போது நமக்கு அந்த கொடிய நோயான இந்த வாதம் என்கிற கொடிய நோயும், பித்தம் என்கிற கொடிய நோயும், சளி என்கிற கொடிய நோயை நம்ம விட்டு நீங்கி விடுகின்றன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? இப்போ நான் பார்த்தீங்கன்னா கையில் நான் கண்டுபிடிச்ச ஒரு கருவி வச்சுருக்கேன். இது விசித்திரமான ஒரு கருவி. ஒன்றுமே இல்லை. அதாவது டீரோசெல் பேட்டரின்னு சொல்லுவாங்க, டீரோசெல் ஜெல் பேட்டரின்னு சொல்லுவாங்க. ஒரு பேட்டரி 22 ரூபா. இது இறந்து விட்ட பேட்டரி, செயலற்ற பேட்டரி, அதாவது செயலற்ற மின்கலம். இது என்ன பண்ணியிருக்குன்னு கேட்டிங்கன்னா, இது 23 நாட்களாக 2 LED எரிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட வந்து 23 ஆம்பியருக்கு நிகரான சக்தி இது கொடுத்துருக்குது. ஆனால் இது இருக்கிறத பார்த்தீங்கன்னா வெறும் 1.5 வோல்ட்டும் ஒரு அதிகபட்சமாக 100 மில்லி ஆம்பு மட்டும்தான் இருந்தது. எப்போ? 23 நாட்களுக்கு முன்பாக. ஆனால் இதில் என்ன ஆச்சரியம் கேட்டிங்கன்னா, இந்த பாசிட்டிவ் முனை பாருங்கள், பாசிட்டிவ் முனை, நெகட்டிவ் முனை. வெளியே இந்த கார்பன் C12 என்று சொல்லக்கூடிய, கார்பன் C12 சொல்லக்கூடிய
கிராஃபைட் குச்சி வச்சுருக்கிறேன். அதாவது பென்சில் 12B பென்சில், 11B பென்சில், 8B பென்சில்னு சொல்லுவாங்க. நட்ராஜ் ஹெச் பென்சில். இந்த கார்பன் C12ங்கிற பென்சிலை வச்சுருக்கேன். சரியா? ஏனோடுக்கும் அந்த கிராஃபைட் குச்சி தான், கேத்தோடுக்கும் கிராஃபைட் குச்சி தான். இப்படி வச்சு ரெண்டையும் வச்சு இணைச்சிட்டேன். வைக்கிற பொழுது நமக்கு வெளியே தான் ஒட்ட வச்சுருக்கிறேன். இன்றைக்கி இதே மாதிரி நீங்கள் வெளியே ஒட்ட, அதாவது இறந்து விட்ட 2 பேட்ரி வேணும் நமக்கு. டியூரசெல் பேட்ரி, அது ஜெல் பேட்ரி. அது பாசிட்டிவ் முனைக்கும் ஒரு 3 சென்டிமீட்டர் உள்ள குச்சி, நெகட்டிவ் முனைக்கும் 3 சென்டிமீட்டரில் குச்சி, அவ்வளோதான். அது கண்டிஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, செத்துப்போன பேட்டரியாக இருக்கணும். பயன்படுத்தப்பட்ட, நீ பயன்படுத்தவே முடியாதுன்னு சொல்லக்கூடிய, அதில் பார்த்தீங்கன்னா 1.4 வோல்ட் இருக்கும், அது 1.5 வோல்ட் இருக்கும். மில்லியாம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 மில்லியாம்ப் இருக்கும். அதை வந்து எதற்கும் பயன்படுத்த முடியாது. மின்சாரத்தை வெளியெடுக்கவும் முடியாது. மின்சாரத்தை வெளியெடுக்கவும் முடியாது. யாருனாலும் வெளியெடுக்க முடியாது. புரியுதா? ஆனால் நான் வெளியெடுக்கிறேன் இதையே. ஏன்னா இந்த கார்பன் C12ன்னு சொல்லக்கூடிய இந்த கிராஃபைட் குச்சி தான் வைக்கிறேன். அது சாதாரணமாக நம்ம பென்சில் தான். அதில் என்ன ஆச்சரியம் கேட்டிங்கன்னா, இந்த கார்பன் C12 என்பது 99 விழுக்காடு தான் கார்பன் C12. மிச்சம் 1 விழுக்காடு கார்பன் 13, கார்பன் 14 இருக்கிறது அப்படிங்கிறத செய்யுங்க. உலகத்தில் எல்லாமே ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். நீங்கள் வச்சுருக்கிறது வந்து கார்பன் C14 கிடையாது. எனக்கு நல்லா புரியுது. அப்போ நான் வச்சது கார்பன் பென்சில் தான், அது நல்லா புரியுது. ஆனால் அது 99 விழுக்காடு தான் கார்பன் C12. புரியுதா? ஆனால் மிச்சம் இந்த 1 விழுக்காடு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த காந்தத்தன்மையுடைய C13, கதிர்வீச்சு தன்மையுடைய C14, இந்த ரெண்டும் சேர்ந்து தான் அந்த கார்பன் C12 தூண்டிவிட்டு செத்துப்போன இந்த ஜெல் பேட்டரியை இன்னும் உயிர்ப்புடன் வைத்துக்கொள்கிறது. ஏன்னா சிதைகின்ற பொழுது, கார்பன் 14 சிதைகின்ற பொழுது எலக்ட்ரான் அப்படியே தள்ளிக்கிட்டே இருக்கும். அப்பொழுது காற்றில் இருக்கிற 7 புரோட்டான் போன்ற நைட்ரஜன் வந்து உள்ளே உட்காந்துக்கும். நான் சொல்கிறது 1 விழுக்காடு மட்டும்தான். 99 C12 தான். அது எனக்கு புரியுது. உலகத்தில் எதுவுமே 100 விழுக்காடு, யுரேனியமே 100 விழுக்காடு கிடையாது. எதுவுமே 100 விழுக்காடு கிடையாது. சரியா? அப்போ அந்த இம்ப்யூரிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த இம்ப்யூரிட்டி தான் இந்த வேலையை பண்ணுது. இல்லைன்னா 23 நாட்கள் தொடர்ந்து இதுக்கு வரைக்கும் 20 ஆம்பியர் அளவுக்கு மின்சாரத்தை செலவு பண்ணியிருக்கு. 23 ஆம்பியர் அளவுக்கு செலவு பண்ணியாச்சு. ஏன்னா இது எலக்ட்ரானிக்ஸ் சொல்லி தருகின்ற பாடாசிரியர் ப்ரொஃபஸர்கிட்ட பேசியிருக்கேன். ஆமாம், நாங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உண்மைதான். அப்போ C12ங்கிறது உண்மைதான். அது 99 விழுக்காடு C12 தான் இருக்குது. 1 விழுக்காடு இம்ப்யூரிட்டி. அந்த இம்ப்யூரிட்டியில் C13, C14 இருக்கலாம். அதனால தான் இது தொடர்ந்து எரியுது. ஆக அது நியூட்ரானோடு தொடர்பு வைத்துக் கொள்கிறது. ரெண்டாவது, அது காற்றில் இருக்கிற நைட்ரஜன் 7 புரோட்டானை உறிஞ்சி அப்படி செய்கின்ற பொழுது அதிர்கின்றது. அந்த அதிர்ச்சியை வந்து இது பயன்படுத்தி கொள்கிறது. 2 ஆண்டனா மாதிரி வச்சுருக்கேன் பாருங்க. 2 கிராஃபைட்டை வந்து நீட்டி வச்சுருக்கேன். அவ்வளோதான். 3 சென்டிமீட்டர், 1 சென்டிமீட்ரு, 1.5 சென்டிமீட்ரு அந்த ஏனோடுக்கு கேத்தோடு போது மிச்சம் 1 சென்டிமீட்டர் மேலே நீட்டிகிட்டு இருக்குது. இவ்வளவுதான். இது இந்த காற்றை உறிஞ்சி பண்ணிகிட்ருக்குது. அப்போ இயற்கை ஆற்றல் இது யாரை வேணால் செக் பண்ணலாம். நீங்கள் புது பேட்டரி எடுத்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம், இல்லை பழைய பேட்டரி இருந்தால் செக் பண்ணலாம். புது பேட்டரி வந்து 3 மாதம், 4 மாதம், 5 மாதம் கூட வேலை செய்யலாம். இப்போ நான் பழசு தான் வச்சுருக்கேன். இப்போ இந்த 23 நாள் ஆச்சு. இது எத்தனை நாள் வரைக்கும் கவனிச்சிட்டு வரணும். இது வந்து காப்புரிமைக்காக நான் என்ன பதிவு பண்ணியிருக்கேன், இங்கிலாந்தில் விண்ணப்பிச்சிருக்கேன். பேரண்ட் ஃபைலிங்பாங்க. இந்த ஃபைலிங்னா அது முதல்ல பதிவு செய்தல்னு பேர். அதுக்கப்புறம் இதெல்லாம் நிரூபிக்கணும். நான் நிரூபித்து இந்த கார்பன் இந்த 12 அதில் சில துகள்கள் 1% இருக்குல்ல, அந்த சில துகளில் வந்து C13, C14 இருக்கலாம். அதுதான் இந்த வேலை செய்கிறது. அப்போ மலிவான மின்சாரத்தை நாம் மக்களுக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் விஷயம். சரியா? நன்றி. அப்போ நீங்கள் நோயற்ற வாழ்வு வாழ்வதற்கு காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக இருந்தலாம். மாலை ஒரு வேளை மட்டும் வேண்டிய அளவு வேக வைத்த கீரை அல்லது காய்கறி மலச்சிக்கல் நீக்கி கொண்டு வரலாம். அப்போ மன வலிமையின் மூலமாகத்தான் இதை செய்ய முடியும். மீண்டும் அடுத்த பதிவு.